பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சுகமாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இயேசு நம்ம கூட இருக்கிறார்ல, அதான் ஒரு பெரிய சந்தோஷம். பாடுகள், பிரச்சனை, நெருக்கங்கள் என்ன வந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லைன்னு சொல்லியிருக்கிறார்ல. விலகாத ஒரு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அதான் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். சந்தோஷம், ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம், ரட்சிக்கப்படும் போது உண்டாகிற ரட்சிப்பின் சந்தோஷம், பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு சந்தோஷம், அதுக்கு பேர் ரட்சிப்பின் சந்தோஷம், பாவ மன்னிப்பின் சந்தோஷம். அது இருக்கிறவங்களுக்கு யோசித்து பாருங்கள். நிறைய கிறிஸ்தவங்க கூட அந்த அனுபவம் இல்லை. அதனால்தான் உண்மையான சந்தோஷம் இல்லாமல் தடுமாறுகிறவர்கள். பக்தி இருக்குது, இயேசுவின் மேல் அன்பெல்லாம் இருக்குது, அதனால் ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கணும். அப்புறம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது நம்முடைய உள்ளத்தில் சந்தோஷம் பொங்கி வழியும். இந்த சந்தோஷத்தை தான் யாருமே நம்ம விட்டு எடுக்க முடியாது. எத்தனை பாடு, பிரச்சனை, உபத்திரவம், நிந்தை, நெருக்கம் வந்தாலும் இந்த சந்தோஷம் பாதிக்கப்படாது. அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற நிரந்தரமான நிலையான சந்தோஷம். அது மாத்திரம் இல்லை, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் பயமும் வராது. மரணத்தை குறித்து ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஏன் தெரியுமா? நான் உயிரோடு இருந்தால் இந்த உலகத்தில் இயேசுவோடு இருப்பேன், நான் மரித்து போனால் இயேசுவோடு கூட பரலோகத்தில் இருப்பேன். அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் அந்த சந்தோஷம் எனக்கு, இதுதான் இயேசு கிறிஸ்து அருளுகிற மெய்யான ஒரு சந்தோஷம். இது இயேசுவை தவிர வேறு யாருமே கொடுக்க முடியாது. அதனால தான் சாட்சி சொல்கிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்படி ஒரு ஆண்டவரை நான் பார்த்ததில்லை, எனக்கு இவ்வளோ சந்தோஷம்னு சொல்ல காரணம், அதை ருசித்து பார்த்தால்தான் நமக்கு தெரியும். இல்லாட்டா வெறும் பக்தி தான் இருக்கும். நிறைய பேருக்கு பக்திலாம் இருக்கிற உண்மை தான். ஆனால் அந்த பக்தியினால் கிடைக்கக்கூடிய அந்த உண்மையான மெய் சந்தோஷம் இருக்குதா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். சிலருக்கு பண்டிகை வந்தால் சந்தோஷம், சிலருக்கு வெற்றி வந்துட்டால் சந்தோஷம், சிலருக்கு லாபம் கிடைச்சிட்டா சந்தோஷம், சிலருக்கு நினச்ச காரியம் நிறைவேறிட்டா சந்தோஷம். அதெல்லாம் நிரந்தரமானதல்ல. கொஞ்ச நேரம், கொஞ்ச நாள், அவ்வளோதான். ஆனால் நிரந்தரமான சந்தோஷம், என்ன நடந்தாலும் அதுக்கு மத்தியில் சந்தோஷம் என்பது தான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற மெய்யான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டா சந்தோஷம் பொங்குதேன்னு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கலாம், மகிழ்ச்சியோடு இருக்கலாம். யார் என்ன பேசினாலும் சொன்னாலும் செய்தாலும், என்ன விதமான நமக்கு விரோதமான காரியம் நடந்தாலும் அந்த சந்தோஷம் மட்டும் பாதிக்கப்படாது. அதான் இயேசு கிறிஸ்து அருளுகிற சந்தோஷம். சரி, இப்போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் என்னை துக்கப்படுத்துது, இந்த வியாதி, இந்த பாவம், இந்த பிரச்சனை, இதெல்லாம் நீங்கள் ஒரு சந்தோஷம் வேணுன்றீங்களா? இன்றைக்கு அந்த சந்தோஷத்தை இயேசு உங்களுக்கு தருவார். அதுக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிறதுக்கு முன்னால் சில சாட்சிகள், இந்த மாதிரி காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நடக்க போகிறது. அதை வாசித்த பிறகு 2 வீடியோவில் சாட்சி பார்த்த பிறகு எனக்கும் இந்த சந்தோஷம் வேணும், சுகம், விடுதலை, பாவம் மன்னிப்பு, மகிழ்ச்சி அப்படின்னு இயேசுகிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணினீங்கன்னா இன்றைக்கு அந்த சந்தோஷத்தை இயேசு உங்களுக்கு தருவார். சரியா? இப்போ நான் அதை வாசிக்கிற சில சாட்சிகள். நான் கடந்த 35 வருடமாக, சகோதரி மல்லிகா ஈரோட்டிலிருந்து ஒரு சகோதரி, நான் கடந்த 35 வருடமாய் வெற்றிலைப்பாக்கு, புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். என்னுடைய 10வது வயதில் என் தாத்தா பாட்டியை பார்த்து வெற்றிலைப்பாக்கு போட ஆரம்பித்தது. நாளடைவில் அது என்னை அடிமையாக்கி இருந்தது. சாப்பாடு தண்ணி கூட இல்லாமல் இருந்து விடுவேன். ஆனால் வெற்றிலை போடாமல் என்னால் இருக்க முடியாது. ஒரு நாளில் 20 முறை வெற்றிலை போட்டு விடுவேன். ஒரு நாளைக்கு 20 முறை வெற்றிலை பாக்கு, புகையிலை போடுவது. தூங்க போகும்போது கூட வெற்றிலை போட்டு துப்பிவிட்டு தான் தூங்க போவேன். காலையில் எழுந்ததுமே டீ குடித்து விட்டு வெற்றிலை போட்டால்தான் எனக்கு சுறுசுறுப்பே வரும். உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனைக்கு சென்றாலும் கூட மருத்துவர்கள் சொல்லும் முதல் காரியம் இந்த வெற்றிலை பாக்கை நிப்பாட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லுவார்கள். ஆனால் என்னால் அதை நிறுத்த முடியாது. மருத்துவமனை விட்டு வெளியே வந்ததுமே வெற்றிலை போட்டு விடுவேன்.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த மாதத்தில் ஒரு நாள் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை நான் பார்த்து கொண்டிருந்தேன். நான் பார்த்த அன்று வெற்றிலை பாக்கி புகையிலை போடும் பழக்கத்திற்கு அடிமையாய் இருப்பவர்களின் விடுதலைக்காக நீங்கள் ஜெபம் செய்தீர்கள். நானும் அழுது என்னை ஒப்பு கொடுத்து இயேசுவிடம் ஜெபம் செய்தேன். மறுநாளிலிருந்தே எனக்கு வெற்றிலை போட வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் போய்விட்டது. ஒரே நாள் ஜெபம், உண்மையாய் உணர்ந்து மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து ஜெபிச்சாங்க. இயேசு அந்த இருதயத்தை மாற்றிவிட்டார். மருத்துவர்கள் சொல்கிறாங்க, மற்றவங்க சொல்கிறாங்க, எதனால் விட முடியலை. ஆனால் இயேசு என்கிற ஆண்டவர் நீ விட்டுவிடுன்னு சொல்லுவது மாத்திரமல்ல, விடுதலை தருகிறவர். அதுதான் மனிதர்களுக்கும் இயேசுக்குள்ள வித்தியாசம். நான் இன்னும் உங்களுக்கு ஆலோசனை தர முடியும், ஆனால் இயேசுவால் அதிலிருந்து விடுதலை தர முடியும். அந்த விடுதலை ஆண்டவர் கொடுத்துட்டார். அதனால்தான் அவங்க ஜெபித்த உடனே ஆண்டவருடைய வல்லமை ஒரு அற்புதத்தை அவளுக்குள்ளே நடப்பித்தது. மறுநாளிலிருந்தே எனக்கு வெற்றிலை போட வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் போய்விட்டது. 35 வருட அடிமைத்தனத்தில் இருந்த எனக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த அற்புத விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் கூட ஏதோ ஒரு பழக்கம், புகைப்பிடிக்கிற பழக்கம், மதுபான பழக்கம், தவறான பாவ பழக்கம், தப்புன்னு தெரியுது, ஆனால் விட முடியல. உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது இயேசு விடுதலை தந்துடுவார். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், சரியா? அடுத்தது சகோதரி சாராள், சென்னையிலேருந்து ஒரு சகோதரி அவங்களுக்கு நடந்த ஒரு அற்புதத்தை எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். கடந்த 2 மாதத்திற்கு முன்பாக என்னுடைய இடது காலின் பெருவிரலின் பக்கத்து விரலில், அதாவது 2வது விரல், பெருவிரலுக்கு அடுத்த விரல் அடிப்பட்டதினால் நான் ஒரு துணியை வைத்து விரல் பகுதியை கட்டியிருந்தேன். அது கொஞ்ச நாளிலேயே ஈரம் பட்டு அழுகி செப்டிக் ஆகிவிட்டது. எவ்வளவோ மருந்து போட்டு மாத்திரை சாப்பிட்டும் கூட அது சரியாகவில்லை. அந்த விரலிலே குழி விழுந்து அசிங்கமாக இருக்கும். அது அழுகிவிட்டது, செப்டிக் ஆகிவிட்டது. அதனால் அழுகினதுனால அந்த விரலை குழி விழுந்து அந்த விரலுடைய உருவமே மாறிவிட்டது. கடந்த வாரம் நடந்த நேரலை ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியின் ஜெப நேரத்தில் ஒரு அற்புதம் வேண்டி என் அடிப்பட்ட விரல் மீது கை வைத்து நான் ஜெபம் செய்தேன். என் கால் விரல் பழைய மாதிரி மாறிவிட வேண்டும் என்று இயேசுவினிடத்தில் ஜெபம் செய்தேன். ஜெபம் செய்துவிட்டு இரவிலே தூங்கிவிட்டேன். மறுநாளில் என் கால் விரலை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அடிப்பட்டதே தெரியாத அளவிற்கு, அந்த அழுகி போனதே தெரியாத அளவிற்கு புதிய விரலாக மாறியிருந்தது. அது அழுகி போன நிலைமையில் குழி விழுந்து அந்த விரலை உருவமே மாறியிருந்தது. இப்போ அந்த விரல் புதுசாக மாறிவிட்டது, முன்பு இருந்த மாதிரி. என் அக்கம் பக்கத்து வீட்டார்கள் கூட அதிசயமாக பார்த்தார்கள். இப்போ அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கிறாரு இந்த விரல் பாதிக்கப்பட்டிருக்கிறதே. இது இயேசு எனக்கு செய்த அற்புதம். 2 மாதமாக ஆறாமல் ரணமாக இருந்த என் விரல் என் ஜெபத்தை கேட்டு அற்புத சுகம் கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. இந்த மாதிரி உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டு அதனால் அது சுகமாகாத நிலைமையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். அதை புதிதாக மாற்ற இயேசுவால் முடியும். அவங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த விரலில் கை வைத்து ஜெபித்தாங்க, புது விரலாய் மாறிவிட்டது. உங்களுக்கு என்ன பாதிக்கப்பட்ட, கண்களா, காதுகளா, இருதயமா, எது பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த இடத்துல கை வைத்து, உடைய குழந்தைகள் யாருக்காவது ஏதாவது பாதிப்பு இருந்தால் அந்த இடத்துல கை வைத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க, புதிதாய் மாறிவிடும். சகோதரி ஆனந்தி, காங்கேயம், இவங்க ஒரு அற்புதமான சாட்சி எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். நான் என் மாமியாரிடத்தில் சின்ன மனஸ்தாபத்தில் கோபமாக பேசியதினால் ஒரே வீட்டில் இல்லாமல் நாங்கள் பிரிந்திருந்தோம். மாமியார் மருமகள் பிரச்சனை, பிரிஞ்சிட்டாங்க. அதன் பிறகு நாங்கள் பேசிக்கொள்ளுவோம், ஆனால் அவர்கள் மீது எனக்கு இருந்த கசப்பு மாறவில்லை. நீங்கள் அப்படி தானே இருக்கிறீங்க, வெளியில் பேசிக்கிடுங்க, உள்ளுக்குள்ளே கசப்பு இல்லை. மாமியார் மேலே, மருமகள் மேலே, சிலருக்கு கணவன் மேலே, மனைவி மேலே, ஒரே வீட்டுக்குள்ளே வேலை செய்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல உள்ளுக்குள்ளே கசப்பு. ஆனால் என்ன செய்கிறது, வெளியில் அன்பு நேசிக்கிற மாதிரி பேசிக்கொள்ளுவோம், அது ஒரு நடிப்பு தானே, அது மாதிரி. அப்போ உள்ளுக்குள்ளே கசப்பு மாறவில்லை. ஒரு நாள் உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியில் மாமியார் மருமகள் பிரிந்து இருந்து மீண்டும் இணைந்த ஒரு சாட்சியை பார்த்தேன். அதை தொடர்ந்து நீங்கள் கொடுத்த தேவ செய்தியையும் கேட்டேன்.
அது எனக்காகவே என்னிடத்தில் பேசின மாதிரி இருந்தது. நானும் நேரில் போய் என் மாமியாரிடம் என் தவறை சொல்லி நான் மன்னிப்பு கேட்டேன். இதுதான் கரெக்டு. நம்ம ஆண்டவர் தவறு செஞ்சிட்டோம், ஒருத்தரை காயப்படுத்திட்டோம்னா அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகும் போது தான் அது சரியாகும். நான் அவன்கிட்ட முன்னால் பேச மாட்டேன், இப்போ பேசிக்கிடுவீங்க. உள்ளத்தில் கசப்பு இருக்குல்ல, அது வெளியே போகணுமானா நீங்கள் உங்களை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டால் அந்த கசப்பு வெளியேறும். இல்லாட்டா சாத்தான் உள்ளுக்குள்ளே கசப்பை வச்சுக்கிட்டே இருப்பான். வெளியில் நீங்கள் நடிப்பு சும்மா நாங்கள் ரெண்டு பேசிக்கிட்டு தானே செய்கிறோம் அப்படி சொல்லுவீங்க. உள்ளுக்குள்ளே கசப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ தான் அவங்களுக்கு உண்மையாக என் மாமியாரை என்னால் இப்பொழுது நேசிக்க முடிந்தது. இப்போ தான் அவனுடைய பாருங்கள், அவங்க சொல்ல அதன் பிறகு தான் என் மாமியார் மீது எனக்கு இருந்த கசப்பு முற்றிலும் மாறின. மன்னிப்பு கேட்கும்போது தான் அது மாறும், இல்லாட்டா மாறாது. உள்ளுக்குள்ளே கசப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். கணவன் மனை ஒரே வீட்டில் இருப்பாங்க, மாமியார் மருமகள் ஒரே வீட்டில் இருப்பாங்க, பேசிக்கிடுவாங்க. ஆனால் இருதயத்தில் இணைப்பு இருக்காது, உள்ளுக்குள்ளே கசப்பு இருக்குல்ல. கடமைக்கு அப்படி பேசிக்கிறது அவ்வளோதான். வெளியில் பார்த்தா அவங்க பேசிக்கிற மாதிரி தெரியும், உண்மையான அன்பு இருக்காது. அந்த கசப்பு உங்களை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கும், சரீரத்தை கூட அது பாதிக்கும். நீங்கள் உங்களை தாழ்த்தி மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டுட்டிங்கன்னா அப்போ தான் அது மாறும். இப்பொழுது நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறோம், எந்த கசப்பும் எங்களுக்குள் இல்லை, சந்தோஷமாக இருக்கிறோம். 2 வருடமாய் எங்களுக்குள் இந்த கசப்பை மாற்றி சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தை காண செய்த இயேசுவுக்கு நன்றி. இயேசு செய்கிற மிகப்பெரிய அற்புதம், கசப்பை மாற்றுகிறார், பாவ சுபாவத்தை மாற்றுகிறார், நம்முடைய குணங்களை மாற்றுகிறார். உங்களுக்கு கூட ஏதோ ஒரு சுபாவம் மாறணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, இன்றைக்கு மாற்றி விடுவார். சகோதரி சரண்யா ஊட்டியிலிருந்து ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க. என் மகளுக்கு இப்பொழுது 13 வயதாகிறது. டீனேஜ் பருவத்தில் இருக்கிற ஒரு மகள். அவளுக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து தனிமையாக இருக்க பயப்படுவாள். அவள் குளிக்கும்போது கூட துணைக்கு யாராவது பக்கத்தில் நிற்க வேண்டும் என்று சொல்லுவாள். ரூமுக்குள் தனியாக போகவே மாட்டாள். தூங்கும்போது தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் கண்களை மூடவே மாட்டாள். முகம் கழுவும்போது கூட கண்களை திறந்து வைத்து தான் முகம் கழுவுவாள். வினோதமாக இருக்குல்ல? இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஏன் இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட அதே பிரச்சனை, கண்ணை மூடுறதுக்கே பயம். ஏன் பயம்? அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், கண்ணை மூடினாலே ஏதோ ஒரு உருவம் பக்கத்தில் நிற்பது போன்று அவளுக்கு தெரிகிறது, அதான் பயம். கண்ணை மூடினா ஏதோ ஒரு உருவம் நிற்குது, அது பயப்படுத்துது. அப்படி தானே? சிலருக்கு தூங்குறதுக்கு கூட கண்ணை மூட பயம். ரொம்ப அசதியாகி அசந்து பலவீனப்பட்டு தூங்குனதான் உண்டு. ராத்திரி கூட லைட் அணைக்கிறதுக்கு பயம், கண்ணை மூடுறதுக்கு பயம், உருவம் தெரியும். அந்த மாதிரி கஷ்டப்படுறீங்கல்ல, இவங்களுக்கு என்ன நடந்தது பாருங்கள், இயேசு அதையே உங்களுக்கு செய்வார். இப்போ பாருங்கள், என் மகளின் இந்த குணம் எனக்கு கோபத்தையும் எரிச்சலையும் தான் கொடுத்தது. அவருடைய பிரச்சனையை புரிந்து கொள்ளலை. இன்றைக்கி சிலர் இதை நம்ப மாட்டாங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் கூட இல்லை, உங்களுக்கு மென்டலில் ஏதோ பாதிப்பு, கவுன்சிலிங் கூப்பிட்டு போங்கம்பாங்க. அங்கே போனாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம், இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு போராட்டம். அந்த போராட்டம் இன்றைக்கி இருக்குது, நிறைய பேருக்கு இருக்குது. சில அதெல்லாம் நான் நம்ப மாட்டாங்க. இப்போ பேயாவது பிசாசு, நீ நம்பாட்டா இல்லைன்னு அர்த்தமா? இருக்குது, பாதிக்கப்பட்டிருக்காங்க, விடுதலை கிடைக்குது. நீங்கள் என்ன காரணம் வேணாலும் சொல்லுங்கள். இது இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதமான விடுதலை, கொடுக்கிற விடுதலை. பிசாசின்னு ஒருத்தர் இருக்கிறான், பயப்படுத்துகிற ஆவின்னு கிரியை செய்து, தற்கொலை தூண்டுகிற ஆவி கிரியை செய்து, நீங்கள் மனநல அப்படின்னு பல பேர்களை சொன்னாலும் அதையும் தாண்டி யாருக்கும் அடங்காத சில காரியம் இருக்குது. அது இயேசுவால் மட்டும்தான் விடுதலை தர முடியும். பாருங்கள், அவங்களுக்கு இப்போ அவங்க பார்த்து எரிச்சலும் கோபமாக வரும். இந்த மாதிரி ஆட்களை பார்த்தா இல்லை, அதனால் அவங்களுடைய புரிஞ்சு கொள்ளலை. மகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதுலேருந்து விடுதலைக்காக ஜெபிக்கணுன்ற என்ன வரல. நடந்து கொள்றதை பார்த்தா கோபமாக வரும். எப்போ பார்த்தாலும் கூட நிற்கணுன்ற, நீ குளிக்க போனாலும் பக்கத்தில் ஆள் நிற்கணும், முகங்கள்னால் நிற்கணும், அது என்ன அப்படின்னு கோபம் தானே வரும். அந்த மாதிரி இப்போது 2 வாரங்களுக்கு முன்பாக உங்களுடைய ஜெபிக்கலாம் அங்கே நிகழ்ச்சியை பார்த்து, நீங்கள் ஜெபிக்கும் ஜெப நேரத்தில் என் மகள் அவளாகவே எனக்கு இந்த பயத்திலேருந்து ஒரு விடுதலை தாங்க இயேசப்பா என்று ஜெபம் செய்திருக்கிறாள். அந்த மகளே ஜெபிச்சிருக்கா. 13 வயசு, டிவிக்கு முன்னால் இருந்து. 1 வாரம் கழித்து தான் என்னிடத்தில் அவள் சந்தோஷமாக இதை சொன்னாள். இப்பொழுது எனக்கு பயமே இல்லை,
கண்களை மூடினாலும் பயமில்லை, எந்த உருவமும் எனக்கு தெரிவது இல்லை. இப்பொழுது எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக நல்ல சந்தோஷமாக என் மகள் இருக்கிறாள். என் மகளுக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து இந்த பயத்திலிருந்து அவள் ஜெபத்தை கேட்டு இயேசு கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து 13 வயசு வரைக்கும் அந்த பயம், அந்த உருவம் கண்ணுக்கு தெரிஞ்சதுனால உண்டான பயம், இயேசு அந்த உருவம், அந்த பயப்படுத்துகிற ஆவியை அப்புறப்படுத்தின உடனே ஃப்ரீ ஆயிட்டா. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படி தானே இயேசு விடுதலை தந்துடுறார், பயப்படாருங்க. அடுத்து சகோதரி மரியாள், கோயம்புத்தூர்லேருந்து சகோதரி மரியாள், இவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன். எனக்கு கடந்த 30 வருடமாக இடது மார்பகத்தில் கட்டி ஒன்று இருந்தது. நாளடைவில் கட்டியின் சைஸு பெரிதானது. கடந்த 6 மாதமாக வலியும் இருந்தது. கீழே குனிந்து நிமிர்ந்து வேலை செய்ய முடியாமல் வலியினால் வேதனைப்பட்டேன். ஆனாலும் மருத்துவமனைக்கு செல்ல எனக்கு பயம். கேன்சர் என்று சொல்லிவிடுவார்களோ என்ற பயத்தினாலேயே மருத்துவமனைக்கு போகவில்லை. என் கணவர் ரட்சிக்கப்படவில்லை. இருந்தாலும் என் கணவரே சொன்னார், இந்த ஜெபிக்கலமாங்க நிகழ்ச்சியில் நிறைய பேருக்கு அற்புதம் நடைபெறுகிறது, கட்டிகள் மறைகிறது, நீ ஜெபித்து பார் என்பதாக சொன்னார். எனக்கும் ஒரு அற்புதம் நடக்கும் என்ற விசுவாசம் கடந்த வாரம் நடைபெற்ற ஜெபிக்கலாமாங்க நேரலை நிகழ்ச்சியை நான் பார்த்தபோது உண்டானது. ஜெப நேரத்தில் நீங்கள் கட்டி இருப்பவர்களுக்காக விசேஷமாக ஜெபித்த போது நானும் உங்களோடு இணைந்து எனக்காக ஜெபிக்காமல் மற்றவர்களுக்காக ஜெபம் செய்தேன். இதே மாதிரி கட்டியில் இத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபிச்சிருக்கிறாங்க. திங்கட்கிழமை காலையில், ஞாயிற்றுக்கிழமை ஜெபிச்சிருக்காங்க, திங்கட்கிழமை காலையில் தானாகவே கட்டி உடைந்து முழுவதுமாய் மறைந்து விட்டது. உண்மையிலேயே இது ஒரு பெரிய ஆச்சரியமாக எனக்கு இருந்தது. 30 வருடமாக என் உடம்பில் இருந்து 6 மாதம் வலி எடுத்து தொந்தரவு கொடுத்து வந்த கட்டி ஒரே நாளில் மறைந்து போனது பெரிய அற்புதம்தான். அற்புதம் செய்த இயேசுவுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்துகிறேன். கோயம்புத்தூர்லேருந்து மரியாள் என்கிற சகோதரி, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இதே மாதிரி ஒரு அற்புதம், கட்டி, தைராய்டு கட்டி, கேன்சர் கட்டி, டிபி கட்டி, கர்ப்பப்பையில் கட்டி, எதுவாக இருக்கட்டுமே, தலைக்குள்ள டியூமர், ஒரு கட்டி, கை வைத்து ஜெபிங்க, இயேசு அற்புதம் செய்வார். உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்த தான் கரம் வைத்து ஜெபிக்க சொல்லுவது. இயேசுடைய பெயரை சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும், சரியா? அடுத்து 2 சாட்சியை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த சாட்சி என்னென்னா, ஒன்று சகோதரர் தவமணி மூணாரில் இருந்து அவங்க வாழ்க்கையில் என்ன அற்புதம் நடந்தது பாருங்களேன். அதை பாருங்கள். நீங்கள் நிறைய பேர் இதே மாதிரி அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க, இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போக. இயேசு செய்கிற மிகப்பெரிய அற்புதமே ஒரு மனிதனை பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்குவது. ஒவ்வொரு வாரம் பாருங்கள், மதுபான பழக்கத்தை விடுதலை பெற்றவங்க சாட்சி வந்துக்கிட்டே இருக்குதா? இந்த 6 வருஷம் சம்பாதிக்கிற பணத்தில் 90% மதுபானத்துக்கு போயிடுது. 30 வருஷம், 40 வருஷம், 25 வருஷம்லாம். ஏன் இப்படி ஒவ்வொரு வாரம் இந்த சாட்சி வருது தெரியுமா? நம்ம கண்ணீரோடு ஜெபிச்சோம். இந்த குடிகாரத்து அடிமைப்பட்டவங்க ரட்சிக்கப்படணும், விடுதலை அடையணும், அந்த குடும்பம்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரேன்னு நம்ம ஜெபிச்ச ஞாபகம் இருக்கிறவங்களுக்கு அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். இன்றைக்கி மனைவிமார், பிள்ளைகளாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க, பார்த்தீங்களா? நம்முடைய கண்ணீரின் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். நம்ம ஜெபிச்சா தேவன் அந்த காரியத்தில் கிரியை செய்கிறார் என்பதற்கு இந்த சாட்சிகள் ஒரு பெரிய ஆதாரம். இன்னொரு சாட்சி பாருங்கள். 40 வருஷம் ஒரு பாவ பழக்கத்துக்கு அடிமையாக இருந்திருக்கிறாங்க. சுசீலா என்கிற சகோதரி, கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவங்க. அவங்களுக்கு என்ன நடந்தது அவங்களே சொல்கிறாங்க பாருங்களேன், எப்படி ஒரு விடுதலை கிடைத்தது. இது இல்லாமல் கூடமா பாவம் அப்படின்னு சொன்னால், எது உங்களை அடிமைப்படுத்துதோ அப்போ நீங்கள் பாவ அடிமைத்தனத்தில் சிக்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்க சொல்கிறத கேளுங்க. 40 வருஷம் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் டிவி பார்ப்பாங்களாம். யோசித்து பாருங்கள், காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தா ராத்திரி 10 மணி வரைக்கும். அது ஒரு அடிமைத்தனம். அதனால் கல்யாண வீட்டுக்கு, சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு கூட பிள்ளைகள் கூட போக மாட்டாங்களாம். எந்த அளவுக்கு அது அடிமையாக்கி வச்சுருக்கு பார்த்தீங்களா? இன்றைக்கி நிறைய குடும்பங்களை இது பாழாக்கி கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் அடிமையாக்கி வைத்திருக்கிறார். அது இல்லாமல் இருக்க முடியாது, அது வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அதனால் தப்பான காரியங்கள் நிறைய பேருடைய மனதில் விதைக்கப்படுகிறது. தவறான காரியங்கள் அது மூலமாக விதைக்கப்பட்டு கொண்டு வருகிறதை பார்க்க முடிகிறது. அதுக்கு பின்னால் இந்த கிரீச்சிகிற பொல்லாத ஆவி, ஒரு பிசாசின் ஆவி
தப்பான நம்பிக்கைகளை மக்களுக்குள்ளே விதைத்து மக்களை அடிமையாக்கி அவங்கள அப்படியே சிறைப்பிடித்து வைத்து விடுகிறாரு. அவங்க கடமைகளை செய்ய விடாமல் பண்ணி விடுகிறாரு. சமைக்கிறதில்லை, கணவனை கவனிக்கிறதில்லை, பிள்ளைகளை கவனிக்கிறதில்லை, வீட்டு பொறுப்புகளை கவனிக்கிறதில்லை. அப்புறம் ஜெப நேரம், தியான நேரம், உபவாச நேரம், ஆராதனை எல்லாத்தையும் திருடி விடுகிறது. பிசாசு அதை வைத்து நிறைய பேரை பாழாக்கி கொண்டிருக்கிறான். நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்களா? அதை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கிறீங்களா? இவங்களுக்கு பாருங்கள், 40 வருஷம் அடிமைத்தனம். உண்மையாக ஒப்பு கொடுத்து ஜெபிச்சாங்க. அந்த சிந்தையில் அந்த எண்ணத்தை விட்டு ஆண்டவர் எடுத்து விட்டார். அப்போ அது அவங்கள கேப்சர் பண்ணிட்டு அந்த ஆவி அதை பார்க்கும்படி தூண்டி 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 அடிமையாக்கி விட்டது. அதனால் இன்றைக்கு இந்த மாதிரி காரியத்தில் இந்த விடுதலை வேணும். புகைப்பிடிக்கிற பழக்கம், மதுபான பழக்கம், இந்த மாதிரி தவறான காரியத்தில் அடிமைத்தான ஒரு விடுதலை வேணும். விடுதலை வேணுன்றவங்க இருதயத்தில் கை வைங்க. 5 நிமிடம் ஜெப நேரம். இருதயத்தில் கை வைங்க இருதயத்தில். உங்கள் கணவர் அல்லது தகப்பனர் குடிகாரனாக இருந்தால், இப்போ இருந்தால் அவங்க மேலே நீங்கள் கை வைத்து அவங்களுக்காக ஜெபிங்க. குறை சொல்லாதங்க, திட்டாதங்க. இயேசுவே விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க. அவங்க இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்கள், இயேசுவே விடுதலை தாங்க, விடுதலை தாங்க. உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க. இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இப்போ வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. கட்டிகள் இருக்கிறவங்க, எங்கே கட்டிகள் இருக்க, லம்ஸ் எங்கே இருக்குது, தலையில், மார்பில், கழுத்தில், வயிற்று பகுதியில், அங்கே கை வைத்து கொள்ளுங்க. அவங்களுடைய எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்குது சரீரத்தில், அதை புதிதாய் மாற்றுவார். இருதயம், லங்ஸு, லிவர், உங்களுடைய கிட்னி எது பாதிக்கப்பட்டிருக்கோ அங்கே கை வைத்து கொள்ளுங்க. 5 நிமிடம் நீங்கள் தான் ஜெபிக்கணும். முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. அப்படி பழக்கம் இல்லைன்னா உட்கார்ந்து கண்களை மூடிக்கொள்ளுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே என்னோடு பேசுகிறீர், என் பக்கத்தில் இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். என்னை தொடும், இப்பொழுது என்னை குணமாக்கும், எனக்கு விடுதலை தாரும், இந்த பாவ பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும். இவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்துருக்கீங்க. 40 வருஷ பழக்கத்தில் இருந்து இந்த சகோதரனுடைய குடி பழக்கத்தின் விடுதலை கொடுத்திருக்கிறீங்க. எனக்கு விடுதலை கொடுங்க. இயேசுவே என்னை தொடுங்க. இயேசுவே என் வாழ்க்கையை மாற்றுங்க. இந்த பாவம் இனிமேல் எனக்கு வேண்டாம். இந்த அடிமைத்தனத்தை இந்த விடுதலையாக்குங்க. ஜோமனுங்க சகோதரி, நீங்க தான் சகோதரனை, நீங்க ஜெபிங்க. வாலிப தம்பி, வாலிப மகளை ஜெபம் பண்ணுங்க. இயேசுவை தொடும், இயேசுவை விடுதலை தாரும், இயேசுவை மன்னியும், இயேசுவை உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். இனி இந்த பாவம் என் வாழ்க்கையில தொடரவே கூடாது. மதுபானம், போதை வஸ்துகள், காரியங்கள் தொடரக்கூடாது. விடுதலை இயேசுவின் நாமத்தில் எனக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். ஜெபிங்க. இயேசு 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 இயேசுவே. அந்த பெயரை சொல்ல சொல்ல விடுதலை உண்டாகிறது, அற்புதம் நடக்கிறது. இப்போ நீங்க பெற்றுக்கொள்ளுகிறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவை என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு சுகம் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை தொட்டு விடுதலை சுகம் தருகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அற்புதம் செய்கிற என் குழந்தைக்கு சுகம் உண்டாகட்டும், கணவருக்கு விடுதலை உண்டாகட்டும், என் மனைவிக்கு சுகம் உண்டாகட்டும், என் பிள்ளைகளுக்கு சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தடைகள் நீங்கி காரியங்கள் வாய்க்கட்டும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும். குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் விலகட்டும். அண்டூரை சத்துருடைய கிரியைகள், பிசாசின் போராட்டங்கள் விலகட்டும். பயத்தின் ஆவி விலகட்டும். என் மகளை, என் குழந்தைகளை பயமுறுத்துகிற ஆவிகள் விலகட்டும். எனக்கு விரோதமாக எழும்பி பயப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சுகம். ஆண்டவருடைய வல்லமை தொட்டு இருக்கிறாரு. இப்போ கரம் வைத்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், அற்புதம் செய்து விட்டதற்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனதார உம்மை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். நிறைய பேர் விடுதலை அடைஞ்சிட்டீங்க, சுகம் அடைஞ்சிட்டீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சரியா? சரி.